ஹாய் கைஸ், பிப்ரவரி 2வது வாரத்துக்கான அனிமே அண்ட் கார்ட்டூன் நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிஷோர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூக்கமராக வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ மைக் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. ஃபியூச்சரில் சீக்கிரமாகவே சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். அதில் பார்க்க போகிற நியூஸ் ஒரு மூவியை பற்றின நியூஸ் தான். ஹைக்குயூ. இந்த மூவி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வாலிபால் பேஸ் பண்ண மூவி. இந்தியாவில் அனிமினா என்னன்னு தெரியாதவங்க கூட இந்த அனிமியை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஒரு டைமில். ஏன்னா இது வாலிபால் பேஸ் பண்ண அனிமினாலே நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த அனிமிக்கான கடைசி மூவி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிப்ரவரி 16 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட சேர்த்து இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பிரபலமான ஸ்போர்ட்ஸ் ஜேர்னர் அனிமினால கண்டிப்பாக நிறைய பேர் வாட்ச் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்த நியூஸ் என்னன்னா, செயின்சா மேன் அனிமியோட ஆத்தரான டாட்சுகி ஃபுஜிமோட்டோ அவரோட ஒன் ஷாட் மேங்காவான லுக் பேக் அப்படிங்கிற மேங்காவோட நேம்ல ஒரு புது டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லுக் பேக் அப்படிங்கிற மேங்காவை தழுவி ஒரு அனிமி கிரியேட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணப்படுறதே அந்த மேங்காவுக்கு ஒரு ஹைப் கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. அதனால தான் அனிமி கிரியேட் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. செயின்சா மேன் வந்து நல்ல ஒரு அனிமி. பட் நம்ம பசங்க ஆக ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் கூட நல்லா தான் இருக்கும் அந்த அனிமி. ஸோ அந்த ஆத்தர்கிட்ட இருந்து இன்னொரு அனிமி வரும்போது நல்லா தான் இருக்கும். செயின்சா மேனோட இன்னும் கொஞ்சம் சூப்பராக தான் பண்ணுவார் கண்டிப்பாக. அண்ட் அந்த ஆத்தரோட படைப்பு விரும்பினவங்க எல்லாரும் இந்த அனிமி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் டீமன் ஸ்லேயர் அனிமியை பற்றினது தான். டீமன் ஸ்லேயரோட நியூ மூவியான ஹாசிரா ட்ரைனிங் மூவி போன வாரம் ரிலீஸ் ஆகிருக்குது ஜப்பானில். இதை தொடர்ந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த பிப்ரவரி மந்த் எண்டு வரை அவங்க ஷெட்யூல் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் எப்பப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஷெட்யூலில் இந்தியா இன்னும் இடம்பெறலை. ஸோ அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதம் தான் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட பெரிய விஷயம் என்னென்னா, இதோட 4வது சீசனான டீமன் ஸ்லேயர் ஹாசிரா ட்ரைனிங் ஆர்க் இதோட நிறைய விஷயங்கள் லீக் ஆகிட்டே இருக்குது. முதல்ல வந்து ஓப்பனிங் சாங்கை வந்து லீக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து டீமன் ஸ்லேயரில் பொதுவாக நம்ம விரும்பி பார்க்குற விஷயமே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு டெக்னிக் அழகாக காணிச்சிருப்பாங்க. அதுதான் மெயின் கோராக வச்சுருப்பாங்க. அந்த டெக்னிக்கோட ஃபுட்டேஜே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 டெக்னிக் வந்து டீமன் ஸ்லேயர் சீசன் 4ல் வந்து காணிக்கப்பட போகிறதா இருந்துச்சு. அது என்னெல்லாம்னா விண்ட் அண்ட் ஸ்னேக் ப்ரீத்திங் டெக்னிக். இந்த 2 டெக்னிக்கோட வீடியோ ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜை போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். போட்டால் என்ன ஆகுங்கிறத அடுத்த நியூஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அது என்ன நியூஸ்னா, 3 ஃபாரினரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஜப்பானில் வச்சு. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜுஜுட்சு கைசன் மாங்காவோட வீக்லி ஷோனென் ஜம்பை வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பான விஷயம் என்னென்னா, அந்த மேங்காஸ்லாம் ஒவ்வொரு ஸ்டோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க அதை வாங்கி ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்கள சும்மா விடுவாங்களா என்ன? அசாகி ஸ்டூடியோஸ் தான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அசாகி கொஞ்சம் மோசமானவன். நம்மளோட டோரேமான் வீடியோஸ்க்கே 2-3 எண்ணத்துக்கு காப்பிரைட் அடிச்சு விட்ருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி வீடியோ போட்டுட்ருக்கேன். இதில் டீமன் ஸ்லேயரோட லீக் வீடியோ நான் போட்டு என்ன சொல்லிட்டு சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க கைஸ், ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஃபாரினர்ஸை கூட விட மாட்டாங்க ஜப்பானில். மேக்ஸிமம் பைரசி பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் என்னென்னா, சோலோ லெவலிங் அனிமியை பற்றினது தான். இந்த அனிமியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி ஆகணும். நல்லாவே போயிட்டுருக்குது இப்போதைக்கு. போன வாரம் எபிசோட் கூட டல் அடிக்காமல் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. பட் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகலை போன வாரம் எபிசோட். ஜஸ்ட் ஜாப்பனீஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஃபியூச்சரில் தான் டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இந்த அனிமிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி டிராகன் பால் சீரிஸை பற்றி ஒரு நியூஸ் சொல்லியிருப்பேன். கோகு தான் அதிகமாக தேடப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2024 அதிகம் தேடப்பட்ட அனிமி எது சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா அனிமியும் பில்லுக்கு தள்ளிட்டு சோலோ லெவலிங் ஃபஸ்ட்டில் வந்துட்டுருக்குது. இப்போ வர அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது இந்த வருஷத்துக்குள்ள உள்ள கணக்கில். ஒரு அனிமி இவ்வளோ குயிக்காக பாப்புலர் ஆகிறது ஒரு சில அனிமிக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த வகையில் சோலோ லெவலிங் கொஞ்சம் லக்கியான அனிமின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மான்வா தான். மான்வாவோட புகழ்னால தான் இந்த அனிமியை நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு மான்வான்னா என்னன்னு சொல்லி தெரியலன்னா மேலே ஒரு ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஆனால் இது கூகுளோட ரிசல்ட்டு தான். பட் டெலிவிஷனை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். வேர்ல்டு வைடாகவும் டெலிவிஷனில் அதிகப்படியாக பார்க்கக்கூடிய அனிமியாக இப்போ எது இருக்குன்னா, ஒரு காலத்தில் ஏஓடி இருந்துச்சு. இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறது ஜுஜுட்சு கைசன் தான்.
ஜுஜுட்சு கைசன் தான் 2023ல் அதிகப்படியான டிவியில் பார்க்கப்பட்ட ஒரு அனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. வெறும் ஜப்பான் கிடையாது, வேர்ல்டு வைடாக பார்த்துருக்காங்க. ஸோ ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்காக. இது எதெல்லாம் பீட் பண்ணியிருக்குன்னா ஒன் பீஸோட வியூஸை பீட் பண்ணியிருக்குது, ஏஓடி சீரீஸோட வியூஸை பீட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக பார்த்த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரீஸ் அதையே பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்டான். அதோட ட்ரைலரோட டீட்டெயில்ஸ் தான். ஆக்சுவலாக இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து என்னோட முதல் பார்வையும் சொல்லியிருப்பேன், கூட வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறதையும் தான் சொல்லியிருப்பேன். அதை தவிர்த்து வேறு எந்த விஷயத்தையும் அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணலை. பட் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம முதல்ல பார்க்க போகிறது இதோட தெலுங்கு டப்பு தான். இங்கே நருட்டோ தமிழுக்கு வாய்ஸ் கொடுக்குற சாய் சுஜித் தான் தெலுங்குக்கும் வாய்ஸ் கொடுக்குறாரு. தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தெலுங்கில் ரிலீஸ் ஆகும் நருட்டோ ஷிப்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்டானை தெலுங்கை ரிலீஸ் பண்ணுற ஐடியா இன்னும் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாய் சுஜித் தெலுங்குக்கு டப் பண்ணுறதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லலை. நிறைய தெலுங்கு ஃபேன்ஸ் அவரோட டிஎம்மில் போய் கேட்டுட்டு இருந்ததுனால ஒரு சேடான நியூஸை சொல்லியிருந்தாரு. டிஆர்பி ரொம்பவே கம்மியாக இருக்குது, நிறைய பேர் டெலிகிராமில் பார்த்துட்டு டிவியில் சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட, அதனால தெலுங்கில் மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குங்கிறத மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. தெலுங்கு ஃபேன்ஸ் லெஜிட்டாக பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். இருந்தாலும் சப்போர்ட் இல்லைங்கிற போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். இப்போ கூட ஷிப்டான் ஃபுல்லாகவே டப் பண்ணியிருக்க மாட்டாங்க தமிழுக்கு. சப்போஸ் தமிழ் ஃபேன்ஸும் சப்போர்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்டான் வந்து பாதியிலே நிறுத்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிவிலேயே பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்டான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லாவே ட்ரெண்டிங்கில் போச்சு. தமிழில் வந்து 2வது 3வதோ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு நருட்டோ ஷிப்டான் தமிழ் டப் ட்ரெய்லர். அந்த டப்பிங் க்ரூவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, நிறைய மென்ஷன் சொல்லிட்டு அந்த டீமே நிறைய பண்ணியிருந்தாங்க. எனக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இப்படி ஒரு அனிமிக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுக்கறதுங்கிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டப்பிங் டீம் தான். ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிருக்காங்க. அவங்க நினச்சது மாதிரியே பயங்கரமான சப்போர்ட் கிடச்சிருக்கு கைஸ், அதுதான் ஒரு முக்கியமான விஷயமும் கூட. ஸோ இப்படி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் லெஜிட்டாக பார்க்குறதுக்கும் நிறைய பேர் விரும்புகிறீங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் லெஜிட்டாக டிவியில் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வாரத்துக்கான நியூஸ் இவ்வளோ தான். என்னால் முடிஞ்ச வரை டெலிவரி பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத. ஐ ஹோப் இந்த வாய்ஸை தவிர மிச்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களை இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.